நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்டேருந்து தொடங்குகிறேன். இன்றைக்கு இந்த 2 நாட்களான திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்து, திரு எடப்பாடி அவர்களுடைய கருத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, இங்கே ஒரு ரோட் ஷோ நடத்தி மக்களுடைய வாக்குகளை பெறுவது என்பதெல்லாம் அவ்வளோ எளிதில்லை, தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய எக்ஸ்போஷர் வேறு அப்படின்றாரு. அதற்கான எதிர்வினைகளையும் பார்த்துருக்கீங்க. இது எப்படி இந்த பரப்புரைகள் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? எதற்கு வலிமை அதிகம்னு பார்க்குறீங்க? சார், பரப்புரைகள் பொதுவாக பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ நீங்களே ஒன்று சொன்னீங்க, அண்ணாமலை 24 தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்கிற கட்சி இருக்காது. மோடி 24க்கு பிறகு திமுக இருக்காது, வைப் அவுட் பண்ணுவோம், அவர் பேசுனது தான். ஸோ இந்த 2 பேரும் தங்கள் கொள்கைகள் என்ன செய்வோன்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்கிறது வேறு. அண்ணாமலையோ மோடியோ இந்த கட்சியை ஒழிச்சிடுவோம், அந்த கட்சியை ஒழிச்சிடுவோம். மோடி அரசியல் இவருக்கு முன்னாலேயே திமுக அதிமுக இருக்குது. அண்ணாமலை போலீஸ் அதிகாரியாக அந்த காலத்தில் அங்கே பேசினார், ஐ எம் அ ப்ரௌடு கன்னடியன்னு, அந்த காலத்திலே திமுகவும் இருக்குது, இதுவும் இருக்குது. எனவே அவங்க பாலிட்டிக்ஸு, பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸு 2 பேருமே அவங்க அப்ரோச் பண்ணலை. அதனால் ரோடு ஷோ, நான் இந்த ரோடு ஷோவை பார்த்தேன் சார். ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டிருந்த, அழகான, அந்தஸ்துள்ள, குறிப்பாக பெண்கள் நிறையா பேர் இருந்தாங்க அதில், திரு மோடியோடைய ரோட் ஷோவில். அவர்கள் நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தர் கூட அதில் இவ்வளவு கடும் வெயிலில் க்யூவில் நின்று ஓட்டு போட போக மாட்டாங்க. மற்ற 2 கட்சியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலந்துருக்குது. பெண்கள் 2 பேருக்கும், திமுகவுக்கும் வர்றாங்க, அதிமுகவுக்கும். சாதாரண மக்கள் அல்லது நடுத்தர மக்கள், அவங்க கட்சிக்காரங்களாக கூட இல்லாமல் இருக்கலாம், கட்சிக்காரங்களாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேணால் இன்னொரு தடவை இப்போ பார்த்தா கூட நான் காமிக்க முடியும், நீங்களும் பார்த்துருப்பீங்க, மற்றவர்களும் பார்த்துருப்பாங்க. மேல்தட்டு மக்கள் அவங்க பார்த்த உடனே செக்கச்சவேல்னு கலர், இவங்க வெயிலில் நின்னாங்கன்னா கருத்து போயிடுவோன்னு வரமாட்டாங்க, போட்டு போடுன்னு சொல்லக்கூடிய. சொல்லுங்கள் சார். இல்லை, அது மேல்தட்டு வர்க்கம் அப்படிங்கிற வரைக்கும் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். வெவ்வேறு வார்த்தைகள் போகும்போது பெண்கள் அது வந்துக்குள்ளே போகலாம். இல்லை சார், அவங்க நான் நிற்கிறாங்க, நான் அதனால சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நான் வேற தவறாக எந்த பெண்ணை பற்றியும் பேசலை சார். நான் இதை நான் கண்ணால் பார்த்தேன். அவர்கள் இல்லை சார், இப்போ மோடியினுடைய பரப்புரைக்கு வரக்கூடியவர்கள் வாக்களிக்க போக மாட்டாங்கன்னு எப்படி நினைக்கிறீங்க? அந்த செட் ஆஃப் அங்கே நிற்கிறவர்களை பார்த்தால் அவர்கள் இந்த வெயிலில் நின்று ஓட்டு போட வரமாட்டாங்க. எனவே அவருடைய ரோட் ஷோ ஒரு பெரிய சக்ஸஸ் நான் கருதலை. ஓகே, அந்த ரோட் ஷோ சக்ஸஸ் இல்லை அப்படின்னு பார்க்குறீங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு ஒரு பெரிய சவால் அப்படின்னு இருக்கா? அதிமுகவோடு இருந்ததுனால தான் கடந்த முறையெல்லாம் நாங்கள் வெற்றி பெற முடியல அப்படிங்கிற கருத்தையும் திரு அண்ணாமலை முன்வைக்கிறார். ரொம்ப குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம், ஆனால் அதே ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளக்கூடிய கட்சியோடு போகும்போது பிரதமர் மாதிரி ஒரு பாப்புலர் ஃபேஸ் வந்தாலும் எங்களால் வெற்றி பெற முடியல, எனவே தான் இந்த முறை இந்த முடிவை எடுக்க வேண்டியிருக்கு, இது பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிற. சார், அது முழுமையாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிமுக மேலேயும் இருக்குது, 6-7 மந்திரிகள் மேலே வழக்கு இருக்குது, வீட்டில் ரெய்டு பண்ணிருக்காங்க. இப்போ கடைசியாக கூட ஒன்று இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அது ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாத கட்சியே இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. மாட்டிக்கிட்டான் மாட்டிக்காதவன் வேற, அந்த வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஊழலே இல்லாத கட்சிகள் இருக்கிறதான்னா என்னால் பார்க்க முடியல. அவர் சொல்கிற அந்த கருத்து 100க்கு 100 சரின்னு என்னால் ஏற்றுக்க முடியல. பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ரவீந்திரன், இந்த திடீர் மோதல் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது தேர்தல் நெருக்கடிகள் அதுக்கு ஒரு காரணமாக மாறி இருக்கா? பரப்புரையில் குறிப்பாக அதிமுக பிஜேபிக்குள்ள ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் இப்போ தான் வர தொடங்கியிருக்கு, 2 நாளாக பார்க்குறோம். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? தோல்வி அடைஞ்ச அணி, பலன் இல்லாத அணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்கிறது இயல்பு தான். வெற்றி பெற்ற அணியில் உள்ள தன்மை வேறு, தோல்வி அடைஞ்ச அணியில் உள்ள தன்மை வேறுங்கிற கருத்தை தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கேன். அதுதான் இப்போ தொடருது. நம்ம சப்ஜெக்ட் மேற்கு மண்டலம்ங்கிற இதில் நீங்கள் வாரீங்க. மேற்கு மண்டலத்தில் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக அணி பெரிய வெற்றியை பெற்றாங்க. அதே வேளையில் அதிமுக அணி, பாஜக உட்பட தங்களோட ஸ்டேட் ஆவரேஜை விட ஒரு 5% வாக்குகள்
அதிகம் பெற்றாங்க. காரணம் அவங்க குறிப்பாக அதிமுக அங்கே பலமாக இருக்குது ஒரு காரணம். அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அணி வந்து அதிமுக, பாமக, பாஜக அவங்க வந்து 2/3 இடங்களையும் 45% வாக்குகளையும் அப்பவும் ஸ்டேட் ஆவரேஜோட ஒரு 5% அதிகம் பெற்று வெற்றியை பெற்றாங்க. அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அணி உடையுது. அணி உடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே நகர்ப்புற உள்ளாட்சியில் வந்து திமுக கழகம் தங்களோட ஆர்கனைசர் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறதுக்கு எப்படி வேலுமணி ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தாரோ அதே மாதிரி அவங்க அதிமுகவில் வந்த செந்தில் பாலாஜியை பயன்படுத்தி அங்கே வந்து பெரிய வெற்றியை பெறுறாங்க. அடுத்து அங்கே நடக்கிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். அப்பவும் பாஜக கடைசி நேரத்தில் வந்து அதிமுக தான் ஆதரிக்கிறாங்க. பட் எல்லாரும் கடும் போட்டின்னு சொன்ன சூழ்நிலையில் நம்ம வந்து இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி அதிகார பலத்துக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க மாட்டாங்க. ஸோ இங்கே 1 ஓட்டுக்கு 2 ஓட்டுக்கு மேலே வெற்றி வரும்னு சொன்ன சூழ்நிலையில் திமுக அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த பகுதியில் கமலஹாசனும் ஒரு செல்வாக்கான ஒரு தலைவர். அவருக்கு உள்ள வாக்கு வலிமையில தென் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூரில் அவருக்கு ஒரு செல்வாக்கு வலிமை இருக்குது. எதிர்ப்போட்டு இல்லாத ஒரு பிரச்சாரத்தில் இருக்கிறாரு. ஸோ அவர் இப்போ திமுக அணியில் சேர்ந்திருக்கிறாரு. அதிகார பலம்ங்கிறது மக்களவை தேர்தல்களில் ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது. மேலும் கூட்டணி அவங்க இன்டாக்டா இருக்கிறாங்க. இந்த அம்சங்களை வச்சு அவங்க அகடா இருக்கிறாங்க. அவங்க கொங்கு மண்டலத்தில் மேலா இருக்காங்கங்கிறது என்னோட ஒரு பார்வை. அடுத்தபடியா 2வது இடம்ங்கிறதுல ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரெங்த்தில் வந்து அதிமுக பெரிய கட்சிங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. அதே வேளையில் அண்ணாமலை அங்கே ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு வர்றாரு. டால் கிளைம் வைக்கிறாரு. கடுமையாக அந்த கட்சியில் உழைக்கிறாரு. இதுவரை அந்த கட்சியில் இருந்த தமிழிசையோ, பொன்னாரோ, சிபி ராதாகிருஷ்ணனோ, இலகணேசனோ செய்யாத அளவுக்கு சில முத்திரைகளை பதிச்சிருக்கிறார். அப்கோர்ஸ் நம்ம எவிடன்ஸ் வச்சு தான் பேசுவோங்கன்னு சொல்லும்போது நகர்ப்புற உள்ளாட்சியில் ஒரு 5% பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 5% வாக்கை நிரூபிச்சிருக்கிறார். இப்போ அவருக்கு வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையில் 2019-14 மையமாக வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குன்னு அவர் கிளைம் பண்றாரு. அதுக்கு கொடுக்கக்கூடிய டேட்டா 14 எடுத்த வாக்கு 19 அதிமுக சேர்ந்து நாங்க எடுக்கல. இதுவரை எல்லாருமே வந்து பாஜக கூட சேர்ந்ததுனால அதிமுக தோத்தங்கிறது தான் தமிழ்நாட்டில் காமன் பெர்செப்ஷன். அவர் கோயம்புத்தூர்ல சிபி ராதாகிருஷ்ணன் அதிமுக இல்லாம எடுத்த ஓட்டை அதிமுக கூட்டணியில் சேர்ந்து எடுக்க முடியலங்கிறத அந்த டேட்டாவை கொடுத்து அதிமுக எங்களுக்கு மைனஸ்ங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. திரு சிபி ராதாகிருஷ்ணன் இன்னொரு கருத்தை சமீபமா சொல்லியிருந்தார். 3-4 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில், பொது மேடையில் சொன்னாரு, வேலுமணி அவர்களோடு அவருடைய உதவி இல்லாமல் இங்கே நம்ம வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸா வானதி அவர்களுக்கு சொன்னதையும் நீங்க கவனிச்சு எல்லாரும் பார்த்தோம். அதுக்கு பிறகு நடந்தது தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் உள்ள பூத் வைஸ் அனலைசிஸை வந்து அண்ணாமலை தெளிவா பாஜக தலைமைக்கு கொடுத்ததின் விளைவு தான் இந்த கூட்டணியை உடைஞ்சது. அவர் சொன்னது நாம ஜெயிக்க மாட்டோம் கூட்டணி வச்சாலும், நமக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு இருக்கு, அவங்களுக்கு ஜாதிய ரீதியா எதிர்ப்பு இருக்கு. அதை ஓப்பனாட்டே சொல்லிட்டாரு. 2 ஜாதிங்கிறத அவர் ஜாதியும் சேர்த்து தான் அவர் சொல்றாரு, வெளிப்படையாட்டே அதை சொல்லிட்டாரு. அதை அந்த ரிப்போர்ட்டை கொடுத்த பிறகு அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க வந்து 5 சீட்டு தந்து டேக் இட் ஆர் லீவ் இட் நமக்கு வேண்டாம், ஒரு 12 சீட்டு தந்தா அது நமக்கு கூட்டணி போகலாங்கிறதா சொன்னார். ஸோ இந்த இடத்துல தான் அந்த இடத்துக்குலாம் வரவே இல்லையே. 12 சீட்டா 5 சீட்டான்னு அவங்க முடிவே பண்ணலையே அதிமுக. கண்டிப்பா அந்த இடம் வந்து 5 சீட்டுக்கு அவங்க ஒத்துக்குவாங்கங்கிற நம்பிக்கையில தான் 3வது முறையும் மோடி பிரதமராக வருவார், 330 சீட்டு வருவாருன்னு 6 முக்கிய அதிமுக தலைவர்கள் போய் டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ பாஜக கூட்டணி மார்ச் முதல் வாரம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைமையும் காத்திருந்துச்சு. கண்டிப்பா அதுல சந்தேகம் இல்லையே. அந்த காத்திருந்தாங்க அவங்கிறதும் இவங்க டிக்ளேர் பண்ணாங்கிறதும் நீங்க எடப்பாடிய சிஎம்ஆ சொல்லுங்க, நாங்க மோடியை பிரைம் மினிஸ்டரா சொல்லுவோம்னு செல்லூர் ராஜு சொன்னதும், மோடியை வானளவா கேபி முனுசாமி போழ்ந்ததும், தம்பித்துறை போழ்ந்ததும் நமக்கு தெரிஞ்சதுதான். அதுக்கு பிறகு நிறைய ஜெயக்குமார், சிவி சண்முகம் போன்றவங்கலாம் பாஜக மைனஸ், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ் சொன்னதும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு உண்மைதான். இப்போ அவங்க தோத்து போனோம். அதிமுக மாதிரி 2வது பெரிய கட்சி கூட்டணியில் இருந்தே வெற்றி பெற முடியலன்னா அவங்க இல்லாம எப்படி வெற்றி பெற முடியும்? அது என்ன இலக்கு? அது புரியல. வெற்றி பெற முடியும்னு நான் நம்பல. வாக்கு சதவீதத்தை காட்ட முடியும். பாஜக சட்டமன்ற தேர்தலில்
ஒரு ரெலவெண்ட் இல்லாத ஒரு பார்ட்டி தான் ஜெயலலிதா அம்மையார் 2004 பிறகு 2006 நிரூபிச்சாரு. பொன் ராதாகிருஷ்ணனால எதுவும் பண்ண முடியல. அதே மாதிரி தமிழிசை சட்டமன்றத்தில் 2.7% வாக்கெடுத்து ரொம்ப கீழங்கிற ஒரு லெவல் தான் இருந்தாங்க. அந்த மோடி ஒரு சீட்டு வெற்றி பெற்ற முறை வந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போ அண்ணாமலையே ஒரு லீடரா அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரு பிரசிடென்ட்ங்கிறதையும் தாண்டி ஒரு லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் சாதிப்பாருன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு அல்டிமேட் எய்ம் வந்து வாக்கு சதவீதம் தான். கொங்கு மண்டலத்தில் அவர் என்ன வாக்கு சதவீதத்தை காட்டுறாரோ அதை வச்சுதான் அந்த கட்சிக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி பாதை இருக்குது. அதை மோடியும் உணர்றாரு. அவர் வந்து திமுக வர்சஸ் பாஜக ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. அதுனா ஒரு நரேட்டிவ் தான் அவங்க கிளைம் பண்றாங்க. அண்ணாமலை உங்க பார்வை என்ன? அவர் கிளைம் பண்றது இருக்கட்டும், எல்லா கட்சியும் அவங்களுக்கான நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா விதமான ஆய்வுகளையும் மேற்கொள்ளவர். உங்க பார்வை அது மிக்சடா இருக்கும். டிஸ்டன்ஸ்ல திமுக அணியிலிருந்து டிஸ்டன்ஸ்ல அதிமுக தான் 2வது வரும் நான் கணிக்கிறேன். பட் பல இடங்கள்ல பாஜகவும் இம்ப்ரெசிவா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து 26லயும் அண்ணாமலை ஒரு பிளேயரா இருப்பாரு. அதற்கு முக்கியமான ஒரு களமாட்டு அவரு மோடி வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களாம் சொல்றாருன்னா அந்த குறிப்பிட்ட நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டியில ட்ரெடிஷனல் நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டியில அதிமுக வீக்கன் பண்ணி அண்ணாமலை அதிமுக தான் டிஸ்டன்ஸ் செகண்டா வரும் அப்படின்னா அதிமுகவுடைய வாக்குகளோ அல்லது அவர்கள்ட்டேந்து இப்ப பாஜக எந்த வாக்குகளை கார்னர் பண்ணுதுன்னு பாக்க அதிமுக வாக்கு தான் அது நடக்குதா? அந்த டிரான்சிஷன் நடக்குதா? எரோஷன் இருக்கா? அது இது ரிசல்ட்ல தான் தெரியும். வாய்ப்பு இருக்குங்கிறதா என்னோட பார்வை. அது வந்து ஏற்கனவே நாம் தமிழர் சீமான் 2 முறை வீக்கன் பண்ணியிருக்கிறார். 1% ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒரு இரலவெண்டா இருந்தவர் இன்னைக்கு 7% வந்திருக்கிறாருன்னா அதிமுகவின் பலகீனத்தில் தான் அவர் வளர்ந்திருக்கிறார். தமிழ் தேசியம் வளர்ந்திருக்குது. அதே மாதிரி இந்துத்துவாவும் அதிமுக பலகீனத்தில் வளரும்ங்கிறது தான் பாஜகவின் நம்பிக்கை. நீங்க சொல்ற இந்த 3 கட்சிகளுமே திமுக எதிர்ப்பு என்பதை மையப்படுத்தியதாக இருக்கக்கூடியது. அதிமுகவோ அதிமுகவோ நாம் தமிழரோ. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் இவங்க தெரியுது. கலைஞர் காலத்தோட ஸ்டாலின் பெரிய தலைவராக இருக்கிறாரு. ஸ்டாலினோட ஸ்டேச்சர் வந்து உயர்ந்திருக்குங்கிறது டேட்டா அதை தான் சொல்லுது. கலைஞர் வந்து எம்ஜிஆர் போன பிறகு 20 எம்பிக்கள் பெறல, இவர் 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பெறாரு. கூட்டணியை இன்டாக்டா வச்சிருக்கிறாரு. கலைஞர் 2006ஆம் ஆண்டு தனி மெஜாரிட்டி பெறல, இவர் தனி மெஜாரிட்டி பெற்றுட்டாருன்னு சொல்லும்போது இந்த பிஜேபி அதிமுக பிளவுல தொடக்க புள்ளியா ஒருவேளை இந்த மேற்கு மண்டலத்துல யார் இங்க முக்கிய தலைவர் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான. கண்டிப்பா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள அந்த யூகோ வார் வந்து ஒரு முக்கியமான இது. அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி வந்து அண்ணாமலைன்னு ஒருத்தர் இல்லாத மாதிரி சிவன்மலை செம்மலைன்னு ஒரு நாள் ஆரம்பிச்சாரு. அப்ப அன்னைக்கு நைட்டே திருச்சியில வந்து முதல்வர் வந்து அண்ணாமலைன்னு ரெகனைஸ் பண்ணாரு. ஏன்னா அவருக்கு நோக்கம் அண்ணாமலை ரெகனைஸ் பண்ணி விமர்சனம் பண்றது அவருக்கு எதிரான வாக்குகள் தனக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கையில அது அவருக்கு கெயின்னு அதை ரெகனைஸ் பண்றாரு. இவர் கூட்டணியில் இருக்கக்கூடியவர் நாளைக்கு நமக்கு போட்டியா வருவாரு, அண்ணாமலை பிளஸ் முருகன் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுக்காங்கன்னு சொல்லும்போது இவரை டிஸ்ஓன் பண்ணி இவரை இக்னோர் பண்ற ஸ்ட்ராட்டஜி இவர் எடுத்தார். சமூக ரீதியாகவும் அங்க மேற்கு மண்டலம் மையப்படுத்தப்பட்டு பாஜகவுடைய முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு மண்டலம். கண்டிப்பா சமூக ரீதியா யங் ஓட்டர்ஸ் மத்தியில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட முடியும்னு அண்ணாமலை கருதுறாரு. அதை மோடியும் அதை நம்புறாரு. அந்த வகையில தான் இந்த மூவ் போயிட்டு இருக்குது. அகடா இருக்கிறது திமுக அணிங்கிறது கோஸ் வித்வுட் செய். ரைட், நம்ம பேசலாம். மற்ற 3 பேருடைய கருத்தை கேட்டு நான் தமிழ்மணி அவர்கள்ட்டையும் இதை பற்றி கேட்கணும். அவரும் கிட்டத்தட்ட அந்த மேற்கு மண்டலத்தை சார்ந்தவரும் கூட. அது களம் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.